Hello friends, welcome back to Play Thumb Labs. இப்போ ரீசெண்டாக ஹாலிவுட் சைடில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் அப்படியே இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோட சீசன் 2 இப்போ அப்கமிங் நம்ம தமிழ் டப்டோட டிஸ்கவரி தமிழ் சேனல் சைட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஃப்ளாஷோட சீசன் 2 போயிருந்தது அண்ட் அதை கொஞ்சம் நல்லபடியாக தமிழ் டப்டோட முடிச்சிட்டாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கணும் இல்லை எல்லாம் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ எல்லா எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்குது. டோட்டல் 23. ஸோ அதை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் இப்போது அதுக்கு நெக்ஸ்ட்டாக தான் இப்போ நம்ம ஆரோட சீசன் 2 கண்டினியூ பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட் 8லேயும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நம்ம ஃப்ளாஷ் ஆஸ் வந்து பேரி ஆலனோட கேரக்டரை வந்து உள்ள அவங்க இன்ட்ரடியூஸ் தருவாங்க. ஸோ ஒரிஜினல் ஆர்டர் வைஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆரோ சீசன் 1, அப்புறம் ஆரோ சீசன் 2 அண்ட் அதுக்கப்புறமா தான் ஃப்ளாஷோட சீசன் 1 நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த ஆர்டரில் தான் அது கொஞ்சம் டைம் லைன்லாம் செட் ஆகும். பட் இவங்க கொஞ்சம் அவங்களோட டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் நம்ம டிஸ்கவரி தமிழ் சேனல் சைட்லேருந்து தமிழ் டப்டோட பண்ணுறாங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் லைக் டிவியில் பார்க்க முடியல ப்ரோ நான் கொஞ்சம் ஓடிடியில் ஃபோன்லேயோ பார்க்கலாம் வெயிட் லைக் அந்த மாதிரி ஏதாச்சும் வழி இருக்கானா நம்ம ஜியோ டிவி சைட்டில் கூட இது வந்து சேனல் அவைலபிளாக இருக்கும். அதில் போய் கூட நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்வின்சிபிளோட சீசன் 3 ப்ளஸ் வித் ஆல் ரிலீஸ் டேட்ஸ் அண்ட் என்னென்ன வரப்போகுது எப்போ ஃபைனலான எபிசோடு வரும் அதோட ஒரு லிஸ்ட் ஆட்டோமே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் February 6 தான். அண்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட் அ டைம் 3 எபிசோட் ரிலீஸ் ஆயிரும். ஸோ எல்லா சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 எபிசோட்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம February 6 அன்றைக்கி ஒரு 3 எபிசோட் அட் அ டைம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வீக்லி ஒரு எபிசோடாக தான் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் கடைசியாக நம்ம 8வது எபிசோடு கூட பார்த்தீங்கன்னா March 13 தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபுல்லாக ஒரே டைமில் பார்க்கணுன்னா நீங்கள் March 13 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே பார்க்க முடியும். ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஸ்டேஜில் தான் பார்ப்பேன். பட் சம்டைம்ஸ் டைம் கச்சா வீக்லியும் அப்படியே கவர் பண்ணி வந்துட்டுருப்பேன். அண்டு இதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சீசன் 1 and 2 பார்க்கலன்னா டெஃபினட்டாக அதை கவர் பண்ணியிருக்கேன். பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும். ஆக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சூப்பர் ஹீரோயிசம் அண்ட் அந்த ஸ்டோரி லெவலும் நல்லபடியாக பண்ணியிருப்பாங்க. நாட் ஃபார் கிட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி வார்னிங்கோடு தந்துடுறேன். அந்த மாதிரி தான் உள்ள சில விஷுவல்ஸும் இருக்கும் அண்டு பிளட்ஷடாகவும் அங்கங்கே பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பெர்லினோட சீசன் 2 இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆட்டம் ஒன்று தந்துருக்காங்க. ஆக்சுவலி அது முன்னாடியே சொல்லிட்டாங்க பெர்லினோட சீசன் 2 வரும். பட் இதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருந்தது. அண்ட் ஆல்மோஸ்ட் எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு, ஓகே ஒரு வேளை அந்த ப்ராஜெக்ட் எங்கேயோ ட்ராப் பண்ணிட்டாங்களோன்னு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் அது ரிலீஸ் ஆகாது. ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரீஸ் அவங்க வச்சுருக்காங்க இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுல பெரிய பெரிய லெவலான சீரீஸு. அதனால் பெர்லின் சீசன் 2 வரலாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது நம்ம நெக்ஸ்ட் இயர் 2026 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சில நியூ காஸ்ட்டோட உள்ள நீங்கள் பார்ப்பீங்க. லைக் பெர்லின் சீசன் 1 என்னென்ன யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் இல்லை டோட்டல் டிஃப்ரெண்ட்டான டீமு. அண்ட் இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெய்ஸ்ட் பண்ணுற மாதிரியான பிளானாக இருக்க போகுது. பட் மெயின் நம்ம பெர்லின் இருப்பார். அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 ஒரு ரிலீஸ் டேட் ஆன ஒரு ரூமர் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் கிடையாது. அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து நீங்கள் போனீங்க வச்சு அந்த வெப்சைட்டில் அதில் நம்ம இன்ஸ்பெக்ட் தந்தோன்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது உள்ள டீட்டெயில்ஸ் வைஸில். அண்ட் அதில் ஒரு டேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் டேட் வந்து யாரோ எடுத்து அது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அண்ட் இது அப்படியே கொஞ்சம் வைரல் ஆக்கிட்டாங்க. ஸோ பை த வே அது ஒரு லீக்கடான இதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அது எப்போ அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஒரு டேட் வந்து சொல்லியிருக்காங்க November 27. ஸோ கொஞ்சம் கடைசியில் இருக்குன்னு. பட் எனக்கும் அது லைக் இந்த வருஷம் நிறைய பெரிய பெரிய லெவலான சீரிஸ் வருதா. லைக் நம்ம ஜூன் ஜூலைலலாம் வந்து நம்ம ஸ்குவிட் கேம் வந்துடும். வெனஸ்டே சீரிஸும் நடுவில் வரப்போகுது. அண்ட் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கொஞ்சம் கடைசியில் வரது தான் வாய்ப்பாக தெரியுது. பை த வே இப்போதைக்கு ஜஸ்ட் ரூமர் தான். எப்படியோ நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்னு சொல்லி ஒன்று தருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரியான் காஸ்லிங் இன் நம்ம ஸ்டார் வார்ஸோட யூனிவர்ஸ்லேருந்து. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸோட மூவிஸ் அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷோஸ் வைஸ் வேணால் போயிட்டுருக்கு. பட் அந்த ஒரு பஸ் இருந்ததில்ல ஸ்டார் வார்ஸோட மூவிஸ்ன்னு அது அப்படியே டோட்டல் ஸ்டாப் ஆகிருக்கு. ஏன்னா நிறைய அவங்க விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ப்ரீக்வல், சீக்வல், ஸ்பின் ஆஃப்ஸ்ன்னு, சைட் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இந்த யூனிவர்ஸை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டாங்க. பட் இதுக்கப்புறமா திருப்பி இது எப்படி ஒரு எங்கேஜிங் ஆக்குறதுன்னு தான் ஒரு சம பெரிய டவுட்டாக இருந்தது. அண்ட் அதனால தான் நிறைய கொஞ்சம் பாஸாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம பெரிய லெவலான மூவியே வந்து நம்ம ஸ்டார் வார்ஸ் சைட்லேருந்து ரிலீஸே பண்ணல. சீரீஸ் வைஸ் வேணால் நிறையவே அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க Disney Plusல ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டார் வார்ஸோட பேர் அவ்வளோ கொஞ்சம் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்பின் ஆஃப் யூனிவர்ஸ்லேருந்து
சைட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகுது, சிலதெல்லாம் டோட்டல் ஃப்ளாப்பாகவும் போயிருக்கு, பட் சிலதெல்லாம் நல்லாவே சக்ஸஸாகவும் போயிருக்கு. இப்போதைக்கு நம்ம ரியான் காஸ்லிங் வந்து இந்த யூனிவர்ஸில் வரப்போகிறாரா, அண்ட் அப்கமிங் நம்ம ஷான் லிவிஸோட ஒரு யூனிவர்ஸ் லைக் இதே யூனிவர்ஸில் அவரும் தனியாக ஒரு மூவி செக்மெண்ட் ஆட்டும் கொண்டு வர போகிறாரு. ஸோ மேபி இதுக்கப்புறமா என்ன நடந்தது ஸ்டார் வார்ஸில் அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியோடு இருக்கலாம். அண்ட் அதில் நம்ம மெயின் ரியான் காஸ்லிங் வராரா, ஸோ இது கண்டிப்பாக நெக்ஸ்ட் பிக் திங்குன்னு சொல்லலாம் ஹாலிவுட் சைட்லேருந்து. நெக்ஸ்ட் நம்ம மை ஃபால்ட் லண்டன் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து நம்ம பிரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்கமிங் நம்ம February 13th தான் இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் என்ன ப்ரோ இது கான்செப்ட், ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஆன்கோயிங்கில் ஒன்று போயிட்டுருக்கேன், நம்ம மை ஃபால்ட்டு, யுவர் ஃபால்ட்டு, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் பார்ட்டும் வரப்போகுது அவர் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஒரு கண்டினியூட்டியாக இல்லை இது என்னதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது மை ஃபால்ட் லண்டன் சொல்லி லைக் நம்ம மை ஃபால்ட் மூவி இருக்குல்ல அதே ஸ்டோரி தான், ஆனால் லண்டனில் இருக்க மாதிரி லைக் அது வேறு ஒரு இடத்துல இருக்க மாதிரி வேறு ஒரு டோட்டல் கேஸ்டோட அது ரீமேக் ஆன ஒரு மூவி தான் திரும்பியும் ப்ரைம் வீடியோ சைட்லேருந்தே கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல் ப்ரைம் வீடியோ சைட், அதை விட போகிறது கிடையாது. ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் லைக் புக்லேருந்து தான் வந்து அப்படியே மூவியாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த மூவியை கொஞ்சம் நல்லா சக்ஸஸாகவும் போயிட்டுருக்கு. என்ன ஸ்டோரி தான் கொஞ்சம் பயங்கர இதுவாக இருக்குது, பட் பரவாயில்ல ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வைஸில் அது கொஞ்சம் நல்லாவே கமர்ஷியலான ஒரு மூவி ஆட்டம் நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்கா. ஸோ அவங்க இதை இப்போ விட போகிறது கிடையாது. அண்ட் இந்த லண்டன் ஸ்டோரியிலையும் நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னு தெரில. அண்ட் இப்போதைக்கு நம்ம மோனா 2 மூவி $1 பில்லியன் மார்க்கை வந்து டச் பண்ணியிருக்கு. அண்டு நான் சீரியஸ்லி அது நான் எதிர்பார்க்கல இந்த படம் அவ்வளோ டச் ஆவான்னு, பட்டு பரவாயில்லையா இந்த படத்துக்கு பயங்கரமான ஹைப் இருக்குது. ஆக்சுவலி டிஸ்னி வந்து ஒரு சின்ன கேம்லிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. மோனா 1க்கு அப்புறமா மோனா 2க்கு லைக் அந்த கான்செப்ட் இல்லாமல் ஒரு சீரீஸாக கொண்டு போகலான் தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது. அது சீரீஸாக வர வேண்டிய விஷயம் தான், அது வந்து அப்படி தான் அவங்க எடுத்திருந்தாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இல்லை நம்ம மூவியாக கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே கட் ஷார்ட் பண்ணி ஒரு மூவி வைஸாக அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் இடத்துல எனக்கு லேசாக ஃபீல் ஆச்சு, ஓகே அவங்க வேற ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் இந்த மூவி சைடாக கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த கேம்பிள் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்ஸஸாகவே தந்துருக்கு. ஏன்னா மூவி நல்லபடியாகவே இப்போ கலெக்ஷன் எடுத்துருக்கு. $1 பில்லியன் மார்க்லாம் பிக் திங்குன்னு சொல்லுவேன். அது வெறும் டிஸ்னியால் மட்டும் தான் இப்போதைக்கு பண்ண முடியுது. அண்டு அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம மோனா 3யும் வரும். அண்ட் ஆல்ரெடி நம்ம மோனாவோட லைவ் ஆக்ஷனான மூவி வரைக்கும் இன்னொரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ வேறு லெவல் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப லைக் என்னோட எக்ஸ்பெக்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம முஃபாசா மூவி தான் வந்து இந்த கொஞ்சம் எடுக்கும்னு எதிர்பார்த்துருந்தேன். பட் இப்போதைக்கு அது கொஞ்சம் பாக்ஸ் ஆஃபீஸில் போயிட்டு தான் இருக்குது, டீசெண்டான இதில் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆனால் அதுவும் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ் ரேட்டில் வந்துடும். பட் இந்த மாதிரி $1 பில்லியன் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் ராமிலோஸோட நெக்ஸ்ட் அப்கமிங் சீக்வல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆட்டம் தந்திருக்காங்க. ஸோ ராமிலோஸ் மூவி அதுவே பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்க்கு செம்ம பெரிய சக்ஸஸ்ன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் கோவினன்ட் அண்டு அதெல்லாம் வந்து நல்லபடியாகவே போயிருந்தது. பட் அதுக்கப்புறம் ஏலியனோட ஏதோ பெரிய லெவல் நாளைக்கு ஒரிஜினல் ஃப்ரான்ச்சைஸோட கண்டினியூ பண்ணுற மாதிரி எந்த ஒரு மூவியும் வரலையா. ஸோ அதில் தான் இந்த ராமிலோஸை ரிலீஸ் பண்ணாங்க. நல்ல ஒரு சக்ஸஸ்ஸு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிடேட்டர் சைட்லேருந்தும் கொஞ்சம் நல்ல சக்ஸஸ் ரேட்லாம் போயிட்டுருக்கு. ப்ரே மூவியெல்லாம் நினச்சி கூட பார்க்கல அது அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. ஆனால் அவங்க ஒரு எடுத்த ஒரே ஒரு தப்பான டிசிஷன் என்னென்னா அவங்க வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் டேரக்ட் ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு அதோட ப்ரே 2 கண்டினியூ ஆக போகுது. அண்ட் அதெல்லாம் கண்டிப்பாக தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும். இப்போதைக்கு ப்ரேவை வந்து கொஞ்சம் சைடாக வந்து அவங்க வச்சுருக்காங்களாம். பட் அப்கமிங் ப்ரிடேட்டாருக்கு நிறைய ஃப்ரான்ச்சைஸும் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் ஏலியன் அண்ட் ப்ரிடேட்டாரோட செக்மெண்ட் ஃபியூச்சரில் நம்ம இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு பழைய ஃப்ரான்ச்சைஸ் தான், அது கொஞ்சம் நல்ல அப்படியே டோட்டல் ஸ்டாப் ஆன மாதிரியான சிச்சுவேஷன் மாறிடுச்சு. அண்ட் இதுவுமே இது லைக் இங்கேருந்து கலெக்ஷன் எதுவும் எடுக்க முடியாதுன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் சக்ஸஸ் ரேட்டாக தெரியுதா. ஸோ திருப்பி அதெல்லாம் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லா ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் இன்னைக்கு சொன்ன எந்த அப்டேட் கேட்டிங்க கொஞ்சம் ஈரா வெயிட் ஆர் ஹைப்பாக இருக்கும், அதையும் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.